கட்டிடக்கலைன்னு சொன்னாலே சோழர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் சோழர்கள் மட்டும் இல்லாமல் பாண்டியர்களும் பல்லவர்களும் கூட ரொம்ப கஷ்டமான கட்டிடக்கலை ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாண்டியர்கள் கட்டின கோயில் எதுன்னு கேட்டால் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சொல்லுவாங்க. ஆனால் பாண்டியர்கள் குடைவரை கோயிலையும் செதுக்கியிருக்காங்க. அதுலேயும் நம்ம இப்போ பார்க்க இருக்கிற கோயில் மேலேருந்து கீழ்ப்பக்கமாக செதுக்கப்பட்டிருக்கிற கோவில். இந்த கோயிலோட பேர் தான் கழுகுமலை வெட்டுவான் கோவில். வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலுங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டியிலேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் கழுகுமலைங்கிற அதோட பேர் கொண்ட பேரூராட்சியிலேயே ஊரோட மையப்பகுதியிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இந்த கழுகுமலைங்கிற பெரிய மலை அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு குடைவரை கோயில்களை சேர்ந்தது. கோயில் கட்டுறதுல 4 வகைகள் அப்போ இருந்துச்சு: மண்தளி, மரத்தளி, கற்றளி, குடைவரை கோயில்கள்னு. மண்தளிங்கிறது மண்ணால் கட்டுற கோயில்கள், மரத்தால் கட்டுற கோயில்களை மரத்தளின்னு சொல்லுவாங்க. கற்றளிங்கிறது கல்லை அடுக்கி கட்டுற கோயில்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாறைகளை குடஞ்சி கட்டுற கோயில்களை குடைவரை கோயில்கள்னு சொல்லுவாங்க. வரைனா பாறைன்னு அர்த்தம். பாறையை குடஞ்சி கட்டுறதுனால குடைவரைன்னு வச்சுருக்காங்க. இந்த கழுகுமலையில் மொத்தம் 3 முக்கியமான கோயில்கள் இருக்குது. ஒன்று முருகன் கோவில், இன்னொன்று சமணர் படுகை, இன்னொன்று இந்த வெட்டுவான் கோவில். கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் மதுரையை தலைநகராக வச்சு பாண்டிய மன்னர்கள் புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ இருந்த பாண்டிய மன்னனான மாரஞ்சடையனால தான் இந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் முழுசாக கட்டி முடிக்கப்படலை. இதோட கோபுரம் மட்டும் தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு போகிற படிகளை கூட அந்த பாறைகளையே செதுக்கியிருக்காங்க. பொதுவாக கட்டடங்களை கட்டும்போது பேஸ்மெண்ட் போட்டுட்டு கீழே இருந்தால் மேலே கட்டிட்டு போவாங்க. ஆனால் அந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து மேலேருந்து கீழ்ப்பக்கமாக மலையை குடஞ்சிக்கிட்டே செதுக்கிட்டும் வந்திருக்காங்க. ஷேப்பில் 25 அடி ஆழத்துக்கு சதுரமாக வெட்டிக்கிட்டு அதோட நடுப்பகுதியில் உள்ள கோபுரத்தையும் சேர்த்தே செதுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்புறம் இதில் உள்ள சிலைகளை கூட அதே பாறையால் அப்படியே செதுக்கிட்டே வந்திருக்காங்க. தனியாக சிலைகளை செஞ்சு இதில் போய் அட்டாச் பண்ணல. இந்த கோயிலை தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எல்லோரான்னு போய் பார்த்தா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்கா நகரில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலை தான் எல்லோரா கோயில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கிருஷ்ணாங்கிற ராஷ்டிரகூட மன்னனால் செதுக்கப்பட்டுச்சு. இதுவும் கிட்டத்தட்ட அதே 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலும் ஒரே கல்லால் செங்குத்தா மேலேருந்து கீழே செதுக்கிட்டு வந்த கோயிலாம். அது மாதிரியே இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலும் மேலேருந்து கீழே செதுக்கிட்டு வந்திருக்கிறதுனால இது தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் கோபுரம் மட்டுமே முழுசாக கட்டியிருக்கிறதுனால வழக்கமாக கோபுரங்களை பார்க்குறதோட கீழே இருந்து கோபுரத்தோட உச்சி வரையும் ஓரளவு பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் இந்த கோயில் ஒரு கிழக்கு பார்த்த கோயிலும் கூட. இந்த கோயிலோட தெற்கு பகுதியில் இருக்கிற கோபுரங்களோட 2 அடுக்குகள்லையுமே தட்சிணாமூர்த்தி சிலைகள் இருக்குது. ஆனால் இந்த தட்சிணாமூர்த்தி சிலைகள் வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லை. வழக்கமாக சிவன் கோயில்களில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியோட சிலை வியாகியான முத்திரையில் இருக்கும். இதோ இந்த மாதிரி. ஆனால் இந்த தட்சிணாமூர்த்தி சிலையை கொஞ்சம் வித்தியாசமாக துறமையில கையை வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இந்த லால்குடி கோயிலில் தட்சிணாமூர்த்தி சிலை வீணை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமாக தொடமையில கை வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இதோ இந்த கோயிலில் இந்த மாதிரி கஷ்டமான டிசைன்ஸை கூட செதுக்கியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே இந்த மேற்கு பக்கம் உள்ள கோபுரங்களில் விஷ்ணுவோட சிலையும், வடக்கு பக்கம் உள்ள கோபுரங்களில் பிரம்மாவோட சிலையும் இருக்குது. இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற கோபுரத்தில் தான் சிவனும் பார்வதியும் ஏதோ பேசிக்கிற மாதிரியான ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தில் பாண்டிய நாட்டு பெண்களோட சிலைகளும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த பூதகணங்களோட வரிசைகளும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த பூதகணங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கையில் வச்சுருக்கிற மாதிரியும் பாம்புகளை வச்சு விளாண்டுட்டு இருக்கிற மாதிரியும் செதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் நிறைய சிலைகள் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோபுரங்களில் முருகனோட சிலையும் நரசிம்மனோட சிலையும் பிரம்மாவோட சிலைகளும் வடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட கோபுரங்களை சுற்றியும் நந்தி சிலைகளும் செதுக்கியிருக்காங்க. ஆனால் நிறைய சிலைகள் உடஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சைடில் உள்ள பாறைகள்லையும் கூட ஏதோ செதுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பரிவார தெய்வங்களோட சன்னதிகளை செதுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஏன் இன்னும் பாதையோடு நிற்குதுன்னு அதை பற்றின எந்த தகவலும் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த கோயிலோட கர்ப்ப கிரகம். இந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலை இருக்குது. ஆனால் இந்த கோயில் சிவனுக்காக செதுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயில் தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது.
கோவிலை இந்த மாதிரி பாறைகளில் செதுக்குறதுங்கிறதே மிகப்பெரிய விஷயந்தான். அதையும் பாறைகளோட சைட்லேருந்து செதுக்குறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி மேலேருந்து கீழே வர வரையும் செதுக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு இன்ஜினியர்ஸ் இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு பிளான் இருந்திருக்கும். உண்மையிலேயே இந்த பாண்டியர்களோட கட்டடக்கலையுமே வேற லெவலில் தான் இருந்திருக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.